ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நேத்திக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு அம்மாவாக எனக்கு அது மனவேதனையை கொடுக்குது. ஏன்னா நம்ம லைவுக்கு வரவங்களும் நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க. தனிப்பட்ட முறையிலையும் நம்மள்ட்ட இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்லலாம் பசங்க பேசிச்சுங்க. ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அதுங்க நம்மளை பற்றி யோசிக்காமல் உயிரை மாச்சிக்கிறாங்க. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் கல்யாண வாழ்க்கை தான். நம்மளுக்கு அது போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அம்மா அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, சொந்த பந்தம் எல்லாருமே இருக்காங்க. வாழாவட்டியாக வந்துட்டா பேசுவாங்க, ஊர் பேசும், அது பேசுனா. புருஷனோட இருக்கிறவளையும் பேசுகிறாங்க, புருஷன் இல்லாட்டியும் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு உயிர் போயிடுச்சுன்னா பெற்றவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? அழுதுதான் நாங்கள் துடிக்க முடியும். அதே போல் கல்யாணம் பண்ணிட்டு போறீங்களேடா, காசு பணத்துக்காக பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க. அந்த பிள்ளையை நாங்கள் எப்படியெல்லாம் வளர்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். ஒரு காய்ச்சல் தலைவலின்னு வந்துட்டா விடிய விடிய தூங்காமல் இருந்து அந்த பிள்ளைகளை பார்த்து கவனித்து சின்னதுலேருந்து வாந்தி பேதின்னு எல்லாத்துலேயும் காப்பாற்றி கொண்டு வந்து கழிச்சலில் போகிறவங்களா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் அழிக்கணும்? இந்த பிள்ளைகளே யோசிங்க ஃபஸ்ட்டு. இது ஒன்று தான் வாழ்க்கை கிடையாது. அதில் பிரச்சனையா? அதை விட்டு வெளியில் வாங்க. எவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில். நான் 11 மாதம் குழந்தையோட வந்தேன். என் பையனுக்கு 4 வயசு, என் பொண்ணுக்கு 11 மாதம். இன்னைக்கு நான் வாழலையா அந்த சமூகத்தில்? எல்லா தரப்பு நாய்களையும் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். எல்லா தரப்புலையும் பார்த்துருக்கேன். நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கேன். என் முன்னாடி ஒன்று பேசுவாங்க, என் பின்னாடி ஒன்று பேசுவாங்க, எவ்வளவோ பண்ணுவாங்க. நல்ல புடவை கட்ட முடியாது, நல்ல பூ வச்சுட்டு போக முடியாது, நல்ல துணி உடுத்தினாலே முடிஞ்சு போச்சு. தப்பாக தான் பேசுவாங்க. அதுக்காகலாம் நம்ம வாழக்கூடாது. ஒரு நிமிஷம் அம்மா அப்பாவை யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு அந்த குழந்தை எடுத்திருக்காது. ஆனால் அவள் எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சாலும் நம்மளுக்கு தெரியாது. நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். கல்யாண வாழ்க்கை மட்டும் அது போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குது. நாய் நரி காக்கா குருவியெல்லாம் வாழுது. நம்ம வாழ முடியாது அந்த உலகத்தில்? அம்மா அப்பாவோட இருந்து வாழ்ந்துக்கலாமே. எவ்வளவோ சாதிக்கலாங்க இந்த உலகத்தில். நாங்களாம் இல்லாதவங்க தான். இருக்கப்பட்டவங்களுக்கே இந்த நிலைமை. இல்லாத எங்களை நினச்சாலே எனக்கெல்லாம் மனசு பதறுது. ஐயோ, நம்மளாம் எப்படி பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறோம்? இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கையிலே மனசுலாம் பதறுது, பயமாக இருக்குது. நைட்லாம் தூக்கமே வரல. எங்கள் பாப்பாவும் தூங்கலை, அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அந்த பாப்பா அழுது அது ஒரு பதிவு போட்டிருக்கா. அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே இருதயத்தை பிடிச்சி பிச்சு எடுத்த மாதிரி இருக்குது. அப்படி ஒரு வலி வேதனை. அந்த குழந்தையோட அம்மா, நான் முத்தம் கொடுக்குறேன், நீ எந்திரிமான்ட்டு அழுகையெல்லாம் தாங்கவே முடியலங்க. ஏண்டா நாதாரிங்களா? எதுக்குடா கல்யாணம் பண்ணுறீங்க? பணங்காசு வேணுன்னா வேற ஏதாவது தொழில் பண்ணலாமே. கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காடா கல்யாணம் பண்ணுறீங்க? என் கையிலெல்லாம் மாட்டினாங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துருவேன். அந்த அம்மா சொன்னாங்களா, கண்டந்துண்டமாக வெட்டி போனீ, என் கையிலலாம் கிடச்சானா பிச்சு எடுத்துருவேன். அப்படியே கை வேற கால் வேறையா. அவ்வளோ மனசு பதறுது. முழுசாக உருவத்தை தூக்கி கொடுத்துட்டு உக்காந்துருக்காங்களே. தலைவலி காய்ச்சனாலே நம்மளால தாங்க முடியாது. இன்னைக்கு அந்த குழந்தையே இல்லை. அப்படி என்னடா பணம்? ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோடா ஆக்கி சாப்பிட்ருவீங்க? எவ்வளோக்கடா ட்ரெஸ் பண்ணுவீங்க? ஒரு 2000 3000 செலவு பண்ணுவீங்களா? அந்த குழந்தை கொண்டு வந்து நகை நட்டு காசு பணத்தை வச்சாலே நீ 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாண்டா. எத்தனையோ நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இல்லாத பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து, இன்னைக்கு விதவை ஆதரவற்றவங்களுக்குலாம் வாழ்க்கை கொடுத்து வாழ வைக்கிற எத்தனையோ நல்ல ஆம்பளைங்கள்லாம் இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்கிறது நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு போகவே போகாதீங்க. எங்களை மாதிரி சிங்கிள் மதர்லாம் எடுத்துக்கோங்க. நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்திருப்போம். எத்தனையோ பேர் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட்டு. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. குழந்தைங்களுக்காக நாங்கள் வாழலை, அது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீங்கள் வாழ்ந்துருக்கலாமே. இதை பாருங்கள். இதெல்லாம் பார்த்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்ம பிள்ளை வசதியாக வாழணும்னு தயவு செஞ்சு எந்த பெற்றவங்களும் நினைக்காதீங்க. நிம்மதியாக வாழுதுங்களா, அன்னாட சம்பாதிக்கிறானா, பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிறானா, அது போதும். இன்னைக்கு காலகட்டத்துக்கு நல்லவன் இன்னைக்கு பொறுக்கி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. தயவு செஞ்சு யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. உலகம் ரொம்ப பெருசு. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்.
தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க. பெற்றவங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், வசதியானவங்கன்னு நம்ம பார்க்க போனோம்னா நம்ம பிள்ளைகளை நம்ம குழியில் தான் தள்ளுறோம். வசதியானவங்களாம் நல்லவங்களும் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இல்லாத வீட்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. பிள்ளைய பெற்ற எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. அந்த அம்மா கதறெல்லாம் ஐயோ சொல்லவே முடியாது, மனசெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழலாம், எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலாம். தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க. அதே போல் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க கல்யாணமே பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுங்க. எவ்வளவோ தப்பாக ஏதாவது பண்ணி நீ சம்பாரிச்சு எப்படியே சாவு, அடுத்த வீட்டு பிள்ளைய கூப்பிட்டு போய் சாவடிக்காத வரதட்சணைன்ற பேரில். எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்கடா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க, இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க எத்தனையோ நல்ல ஆம்பளைங்க இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட வாங்கிட்டு போகிறவங்களாம் ஆம்பளையே கிடையாது, அவன் வேற. தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுக்காதீங்க. அந்த குழந்தை தெய்வம் ஆயிட்டா, அவள் தெய்வமாக இருந்து அவளை மாதிரி குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அதை தான் நான் வேண்டிக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது பேர் சொல்லி நம்ம அவங்க காயப்படுத்த வேண்டாம். நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அதனால் வேணாம், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க. வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை. வாழலாம், வாழ்ந்து காமிக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அதுதான் நான் கேட்பேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.